உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 வருட சனிப்பெயர்ச்சியுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தா, ஒரு 2.5 வருஷத்துக்கு மிஸ்டர் சனி 5ஆம் இடத்தில் இருக்க போகிறார். ஓகே ஃபைன். 5ஆம் இடத்துல இருந்து அவர் தன்னோட கண்ட்ரோல் எதெல்லாம் கொண்டு வர போறாருன்னா, அவங்களோட 2ஆம் வீட்டை முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வர போறார். ஜாலி இப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்ட்ரோல் கொண்டு வர போறார். ஓகே. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறார். சூப்பர்ல, நல்ல விஷயம்தான் இல்லையா? அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வரப்போ லாபத்தில் சனி கண்ட்ரோல் கொண்டு வந்தா 11ஆம் இடத்துல உங்கள் ஜன்ன காலஜாதத்தில் என்ன பிளானட் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அந்த 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி வீடு எத்தனாவது வீடாக வருகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நிறையா வச்சு தான் இயக்கங்கள் இயங்க போகிறது. சரியா? அப்போ ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல சனி உட்காந்து இந்தந்த இடங்களை உங்களுக்கு கண்ட்ரோல் செய்ய போகிறேன். இந்தந்த இடத்துல அதற்கான பார்வையை கொடுத்து அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளானட்ரி இல்லை அந்த பிளானட்டுக்கு வீடு கொடுத்தவர் இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு ஓனர் எல்லாத்தையும் வச்சு ஒரு கும்மி அடித்து ஒரு 2.5 வருஷம் இந்த அனுபவம் தான் உனக்கு அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகளை கொடுக்க போகிறார். ஓகே, கிளியர். ஓகே. ஸோ விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன இருக்கும்னா தாறுமாறாக இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு சனிப்பெயர்ச்சியே முடியல மேடம், அடுத்து குரு பயிற்சி வச்சு செஞ்சு திரும்ப சனிப்பெயர்ச்சி இப்படியே சாப்பிட்டு தூங்கி சென்ஷன் மாதிரி எங்கள் வாழ்க்கை எப்போ தான் விடியும்னு தெரியல அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷம் மனசாட்சிக்கு விரோதம்னா சொல்லலாம். ஒரு 15 வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லாவே இல்லை இருந்தாங்க. ஆனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்தாங்கன்னா தெரியாது. அப்படி இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கம்பேக் கொடுக்க போகிறீங்க. தலைவர் சொல்கிற மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கபாலியை பார்க்க போகிறாங்க இப்போ உலகம். அந்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய ஒரு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது. சனி எப்பயுமே கொடுக்க தாங்க செய்வார். என்ன தான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். நம்ம வீட்டில் எவனோ ஒருத்தன் போட்டு அடிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. நம்ம வீட்டில் இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா விட்டுருவாங்களா? இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விட்டுருவாங்களா? நம்ம பிள்ளை யாராவது அடித்தா சும்மா விட்டுருவாங்களா? உடனே போய் தட்டி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த தடவை என் ஃப்ரெண்டு, என் நண்பன், என் தோஸ்து, என் சூர்யா, அவன் வீட்டு பிள்ளை செவ்வாய், அவனை நீ என்ன பண்ணுறப்பாரு அப்படின்ற மாதிரி குரு தன்னுடைய ஒற்றை பார்வையால் அப்படி சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களாக இந்த தடவை விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்க போகிறீங்க. கிளியர்? அதனால் 5ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, ஐயோ பிள்ளைக்கு ஏதாவது வந்துருமா, என் புத்தி தடுமாறிடுமா, என் வேலையில் பிரச்சனை வந்துருமா, புகழுக்கு கலங்க வந்துருமா, அதெல்லாம் ஒன்றுமே வராது. அதெல்லாம் பிம்பிளிக்கா பிளானின் மாறி போயிடும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இப்போ தான் அந்த பட்ட மரத்தில் துளிர் விட ஆரம்பிக்குது. இனிமேல் அது நல்லா அப்படியே விருட்சமாக மாறக்கூடிய தன்மையெல்லாம் வரப்போகிறது. சிந்தனை அப்படின்ற இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுப்பார் அப்படின்றது நியதியாகவே இருக்கட்டுமே. குருவுடைய பார்வை என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதுவும் பாக்கியமான பார்வை சிந்தனையை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எதை எங்கே எப்போ பண்ணணுன்ற ஒரு தெளிவு கிடைக்கும். நிறையா பேருக்கு காதல் திருமணம் கைகூடும். நிறையா பேருக்கு கொஞ்சம் டிலே மேரேஜ் ஆகலாம், பட் ஸ்டில் நல்லது. இப்போதைக்கு விருச்சிக ராசிக்காரங்க கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு 7ஆம் இடத்தையே பார்ப்பாங்க. இல்லை நான்லாம் கல்யாணத்துக்குலாம் 5ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் பார்த்து தான் கல்யாணம். அதனால் கொஞ்சம் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஓகே அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை உடனே எனக்கு செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு செய்யுங்க. ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காதலை இண்டிகேட் பண்ணக்கூடிய, 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அடையாளத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய தொழிலின் மூலமாக நீங்கள் அடையாளப்படுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் யார் அப்படின்னா இசிகோல்ட்டு என்ன சொல்லுவீங்க? நான் டாக்டரு, நான் கலெக்டரு, நான் வக்கீல், நான் யாரோ இசிகோல்ட்டு போட்டு நீங்கள் யாரோ ஒருத்தவங்க. உங்களுடைய தொழில் தான் உங்களோட அடையாளம் இல்லையா? இப்போ 5ஆம் இடம் தான் உங்களான அடையாளம். அந்த இடத்துல போய் சனி இருக்கும்போது எப்படியெல்லாம் மாடாக உழைக்கிறாரு பாரு இவர், எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு பாருன்ற மாதிரி உங்களோட உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் உழைச்சாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க. என்னத்தை பண்ண அப்படின்ற வார்த்தை தான் வாங்கியிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்க. இப்போது அதெல்லாம் இல்லாமல் ஐயோ கஷ்டப்படுறாங்களேன்னு உங்கள் மீது ஒரு இரக்கம் எல்லாருக்கும் வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். கிட்டத்தட்ட 11ஆம் இடத்த சனி தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது 11ஆம் இடத்துல ஒருவேளை உங்களுக்கு என்ன பிளானட் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்னி வீட்டில் உங்களுக்கு என்ன பிளானட் இருக்குன்றதை பொறுத்து இந்த தடவை அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான வசதிகளும் உங்களுக்கு 2 மடங்காகும். எப்பயுமே சனி யாரை பார்க்குறதோ அதை தூண்டி விடுங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த தடவை நல்லதாக நடக்கப் போகிறது.
குருவோட பார்வை பதியக்கூடிய சனி. இப்போ நார்மலாக ஒரு சனி இருக்கிறதுக்கும், இப்போ நார்மலாக நீங்கள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டால் எப்படி நீங்கள் கொஞ்சம் அழகாக தெரிவிங்களோ அந்த மாதிரி நார்மலாக சனி இருக்கிறதுக்கு குருவோட பார்வை வர்றதுக்கு ஒரு ஒரு இயல்பு இருக்கத்தானே செய்யும். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக தெரியும்ல. ஃபோட்டோஷாப்லாம் போட்டு நம்ம அழகாக எடுத்து டிபி வச்சுக்கிறது இல்லை அந்த மாதிரி. 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சம சனி. உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு வருஷம் சொல்லலாம். 2026க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் நஷ்டப்பட்ட பொருளுக்கு கணக்கு கிடையாது, கஷ்டப்பட்டதுக்கு கணக்கு கிடையாது. பல அவமானங்கள் அவப்பேரில் இருந்திருக்கக்கூடிய தருணங்களும் இனிமே தான் முடியுது. வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்களுக்கு அதிபதியான முருகக் கடவுளுடைய செவ்வாய்க்கு அதிபதியான ராசி நீங்கள் தான். படிக்கிற குழந்தைங்க நல்லா படித்து பண்புள்ள ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் இனிமே தான். பல பேர் காவல்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு, கலைத்துறையில் பிரபலமாகக்கூடிய ஒரு தருணங்களும் உண்டு, இல்லை ஒரு வாகனம் ஓட்டியாக கூட இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இந்த 7 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டந்தாங்க பட்டிருக்கீங்க, நஷ்டந்தான் பட்டிருக்கீங்க. உங்களுடைய கவலை விலக போகுது, உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது, உங்கள் எண்ணங்கள் பிரதிபலிப்பாக்கக்கூடிய ஒரு தருணங்கள் வரப்போகுது. ஆன்மீக ஞானங்கள் அளவு கடந்த ஒரு அமைப்பும் வரக்கூடிய தருணம் உண்டு. ஆண்டவனை பிடிச்சிக்கணும், சனீஸ்வர பகவானை பிடிச்சிக்கணும். சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவான் முருகக் கடவுளும் ஒன்று தாங்க. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பும், கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடுகளும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியங்களும் வரக்கூடிய வருஷம் இந்த 2026. சொத்து சேர்க்கணும், சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும், அந்த ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வருஷம் உங்களுக்கு இனிமே தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்யாண பருவத்தில் ஆணும் பெண்ணும் இருந்திருந்தா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையான ஜாதகம் உங்கள் ஜாதகம்தான். 2026க்கு முன்ன வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பல பேர் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றங்கள் நிறைஞ்சிருந்த ஒரு வாழ்க்கை 2026 இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மேலே உங்கள் பஞ்சங்கள் விலக போகுது. உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் போகுது. உங்கள் மனைவி மக்களோட அற்புதமாக வாழ போகிறீங்க. உங்கள் கடன், நோய், வறுமை, பிணி போக போகுது. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் பஞ்சத்தை போக்கி மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ண போகிறாரு. பஞ்சம்னா பசி மட்டும் பஞ்சம் கிடையாது, பதவி உயர்வு கிடைச்சா கூட உங்கள் பஞ்சம் போகுதுன்னு அர்த்தம். உயர் பதவிகள் கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்கள் பெண்ணாக பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் கணவர் பட்ட நஷ்டமும் கஷ்டத்தையும் ஈடு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு அமைப்பில், யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்கள் பஞ்சம் சொல்லக்கூடிய கடன், உங்களுடைய செலவுக்கு காசு பணங்கள் வரப்போகுது. விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரப்போகுது. மேன்மை அடையக்கூடிய ஒரு வருஷம் 2026 இந்த சனிப்பெயர்ச்சி தான் விருச்சிக ராசிக்கு. அற்புதமான ஒரு வருஷங்க. சனீஸ்வர பகவானை முறையான வழிமுறைகளில் பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணிடலாம். கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு இடையூறில் விளைவிப்பாருன்னு நினைக்காதீங்க. நீதிமான். அப்படியாம்பட்ட ஒரு தருணத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சனீஸ்வர பகவான். உண்மையாலுமே நல்ல ஒரு நேரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு.
படித்தவங்களுக்கு தாங்க மெயின் வேலை, பண்புள்ளவங்களுக்கு தான் ஒரு அமைப்பு. இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருந்துருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். அதெல்லாம் ஃபாஸ்ட்டு எம்பெருமான் நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம என்னால் முன்னே போய்கிட்டே இருக்கணும். ஏறுமுகம்தான் உங்களுக்கு இனிமேட்டு. உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோருக்கு வழிபாடு பண்ணுங்க, எம்பெருமான் முருக கடவுள் வழிமுறையும் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சிவாய நம. விருச்ச ராசிக்காரர்கள் மாதிரியான ஒரு தாராள பிரபு நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது கோபம்ன்றது மனித இயல்பு தான். இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும். கோபத்தை எல்லா இடத்துலையும் காட்ட மாட்டாங்க, ரொம்ப அளவாக அளந்து தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசினாலும் சுருக்குன்னு பேசிடுவாங்க, தேல் கொட்டுற மாதிரி. ஏன்னா ராசியோட சின்னமே தேல் தானே. ஸோ அது வந்து எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பேசினாலும் கூட, என்ன தான் அவங்க பேசினாலும் வச்சாலும் கூட, உதவின்னு கேட்டோம்னா மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ராசினா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை சொல்லலாம். கடின உழைப்பும் இருக்கும், பிரதிபலன் பாராத உதவிகள் செய்யக்கூடியவங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட தைரியமும் எக்ஸ்ட்ரீமான இருக்கும். இயற்கையாகவே வந்து தெய்வ பலம் பெற்றவர்கள். இவங்க கோயில் போய் கும்பிடணும் வைக்கணும் இல்லை, இவங்க ஒருத்தரை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பா போப்பா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆத்ம பலம், தெய்வ பலம் பெற்ற ஒரு ராசினா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை சொல்லலாம். மந்திர பலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சிறப்பு பெற்ற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியோட நிலை பயிற்சி, அதாவது மார்ச் 26க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி வந்து மார்ச் 26ஆம் தேதி மீன ராசிக்கு வர்றாரு இல்லையா. அது வந்து 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. அங்கே 2 ஆண்டுகள் இருப்பார். இப்போது எங்கே இருக்கார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் இருந்துருக்கார். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி, 4ஆம் இடத்து சனி வந்து அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டம சனி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா. அந்த அஷ்டம சனியில் பாதி பலன்களை கொடுக்கும். அஷ்டம சனின்றது வந்து பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள், பிரச்சனைகள், உடல் ரீதியான சங்கடங்கள், பல வீண் அவமானங்கள், அவப்பெயர்கள், பழி, வீண் பழி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து 8ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி. அதில் பாதி அப்படின்றது வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். ஆனால் அது கொடுக்காத அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகநாதனான குரு வந்து சனியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கார். குருவுடைய பார்வை மூலயமா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல. என்ன சொல்லலாம், நல்ல மாற்றங்களை கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம். அதாவது புது வீடு கட்டி குடியேறது இதெல்லாம் கடந்த காலங்களும் நடந்திருக்கும். அதுக்கான முயற்சியாக தான் எடுத்திருப்பீங்க கண்டிப்பான முறையில். மருத்துவ செலவுகள்ன்றது வந்து பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு முருக வழிபாடும், தான தர்மங்கள், அன்னதானம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க, அது உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இது வந்து இந்த நேரத்தின் அடிப்படையில் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மருத்துவ செலவினங்கள், அவங்களுக்கு ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னாலே குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து மருத்துவ செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேண்டிய அளவில் எதுவும் தொந்தரவு பண்ணாது. முருகனை பிடிச்சிக்கோங்க, இருக்க தொந்தரவுகளும் சரியாயிடும். முருகனுக்கு கும்பிடுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். அதை நம்ம உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அது போக இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல கடந்த காலங்களில் இருந்துட்டு இருந்ததுனால இந்த பலன்கள் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு குரு பார்வதுனால அதை தடுத்து வச்சுருந்தான்னு சொன்னேன். இப்போ அடுத்ததாக அவர் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வந்து யோகஸ்தானம், உங்களுடைய குலதெய்வம், புத்திரபாகியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே வந்து சனி வரப்போகிறார். சனி வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 12 இந்த இடங்களில் இருந்தால் ஜென்ம ராசியில் இருக்கும்போது எல்லாம் பெரிய துயரங்களை கொடுப்பார். ஆனால் ஒரு கெட்டதும் செய்ய மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார்னா எந்த இடம்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒரு அசுப கிரகம். அவர் வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துலேருந்து விலகிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அவர் 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கு வர்றதுன்றது வந்து கெட்டது செய்யாத ஒரு ஸ்தானம். அவர் வந்து நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார், அவர் அமைதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஸோ அங்கேருந்து வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கொடுக்க போகிறார். எண்ணங்கள் ஆனால் நிறைய மாற்றங்கள் டயலமோ இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே இது சரியாக தான் போயிட்டுருக்கா, சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்திருக்கோமா, இதிலே போவோமா இல்லை வேறு ஒன்று செய்வோமான்னு அப்படி தோணும். வேறு ஒன்று விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை உண்டு. மிகப்பெரிய ஆளுமை விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் ஒரு அலுவலகத்தில் ஒரு நிர்வாகி இருக்கார். அவரால் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள்ட்டையும் வேலை வாங்கிட முடியும். எல்லாரும் பயப்படுவாங்க விருச்சிக ராசி நிர்வாகியை கண்டு. அவருக்கு இணையாமல் நடக்கணுமே அப்படின்னு பயப்படுவாங்க. சுறுசுறுப்பாக எழுதிருக்கிறதாகட்டும், சுறுசுறுப்பாக உழைக்கிறதாகட்டும், சுறுசுறுப்பாக திட்டமிடுதல் இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் விருச்சிக ராசி தாங்க நம்பர் 1. ஆனால் சனி பகவான் எடுத்துக்கிட்டால் விருச்சிக ராசிக்கும் இந்த சனி பகவானுக்கு இடையில் ஆகிறது இல்லை. என்ன காரணம்? விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயும் சனியும் பகைவர்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம கவனமாக இருந்தால் தானே தப்பிக்க முடியும்.
அப்படியா பெரிய சிக்கல் வந்துருமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பெரிய கெடுதல் வந்துருமான்னு வந்துரும்னு யார் சொன்னால் கூட நம்பாதீங்க. பெரிய கெடுதல்லாம் அப்படி வராது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரை அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி இருந்தார். அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, 4ஆம் இடத்தை விட்டுட்டு 5ஆம் இடத்துக்கு சனி போகிறார். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம ராசி பலன்கள்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், இதயங்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய காலம். சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அத்தனை தொந்தரவுகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீங்க. இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்தை விட பெட்டர். சூப்பர் இடம்னு நான் சொல்லலை, ஆனால் 4ஆம் இடத்தை விட பெட்டர். அப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிற போது நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சூப்பருக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பையன் வந்து கேட்பான், அப்பா நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், அதுக்கு இவ்வளோ செலவாகும், என்னை படிக்க வை, நான் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னு பையன் சொல்கிறான். இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் பேரை சொல்கிறான். பையனுடைய விருப்பத்தை தந்தை நிறைவேற்றியே தீரணுங்க, இல்லாட்ட குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருங்க. இன்னொரு பக்கம் பையன் சில தவறுகள் பண்ணுவான். இப்போ உங்கள் மகளோ மகனோ உங்களுடைய பிள்ளைகள் தவறுகள் பண்ணக்கூடிய காலகட்டம். 5ல் சனி இருக்கிற போது கொஞ்சம் மனசு அப்படியே சங்கடப்படுத்தும், என்னம்மா பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அந்த பிள்ளைகளை நேர்வழிப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். அவங்க இஷ்டத்துக்கு போகட்டும்னு விட்டுறக்கூடாது, எங்கே திருத்தணுமோ அவங்க திருத்தணும். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல்னா வள்ளுவர். ஒரு அப்பா பையனை என்ன பண்ணணும், பெரிய ஆளாக கொண்டு வரணும், அவனுடைய கடமை அது. அப்படி உங்கள் பிள்ளைகள் இப்போ நீங்கள் உங்களுக்கு 5ல் சனி இருக்கிறதா தான் உங்கள் பிள்ளைகள் வந்து அப்படி சிக்கலை மாட்டுறாங்க. அப்போ பிள்ளைகள்கிட்ட பக்குவமாக சொல்லுங்கள், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க. இப்படி நடங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு பிடிக்காதுங்க. இப்போ அப்படின்னா நீங்கள் நடந்து காட்டணும். சிகரெட் குடிக்காதடான்னு பையன்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் சிகரெட் குடிக்காமல் இருந்து காட்டணும். ட்ரிங்க் சாப்பிடாதான்னு பையன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அப்படி ரிப்ளிக்காவாக இருப்பாங்க, அப்படியே அவர்கள் அதை எதிரொலிப்பார்கள் என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் சில விஷயங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்த வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிற போது படிக்கிற மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க, கல்லூரி கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மாறும். காதல் விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் கூடுங்க, படிப்பில் உள்ள கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்போ என்ன ஆகும், படிப்புக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தான் இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும். காதல் விஷயங்களில் சில சலனங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் இப்போ இருக்கும். ரொம்ப கவனமாக நடந்துக்கிடணும். இந்த சனி பகவான் நேரம் உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாருங்க. பலருக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி கலப்பு திருமணங்கள் பல வீடுகள் இப்போ கூடி வரும், அதுவும் இப்போ கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, நல்ல வேலை கிடைக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால 2ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டாலே இந்த குடும்பத்தில் ஒரு தோஷம் இருக்குது, ஒரு சாபம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த குடும்ப சாபம் என்னன்னு உங்கள் ஜோதிடத்தை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், அஸ்ட்ராலஜத்தை கன்சல்ட் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எனதருமை நேயர்களே, பெரிய வளர்ச்சிகளுக்குள் நீங்கள் போகணும் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி மீது வெற்றி சேருவதற்கு யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றம் முருகனை சென்று வழிபாடு செய்யுங்கள். அந்த வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்கள். திருப்பரங்குன்றம் கிரிவலம் பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் இந்த முருகனை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார், முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார், அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர், நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம்.
ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசுல ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லி கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமா தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.